ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கப்பி குட்டிகளாம் வளராமல் இருக்கா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்காண்டி தான். எப்போவுமே கப்பி ஃப்ரைஸுக்கு லைஃப் ஃபீடாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்து வந்து அல்டிமேட்டாக இருக்கும். மார்னிங் ஒன் டைம் மட்டும் லைஃப் ஃபீடு கொடுத்து பாருங்கள், அப்போ தெரியும் உங்கள் ரிசல்ட்டு. நீங்கள் ஒரு மாதம் கஷ்டப்பட்டு ஃபுட்டு போட்டு வளர்க்குறத ஒரு 2 வாரத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். அந்த ரிசல்ட்டு செம்மையாக வந்துடும். மார்னிங் ஒன் டைம் மட்டும் இந்த பேபி பிரெயின்ஸ் இப்போ ஹேட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், லைட்டாக ஒரு டேப்லெட்டுக்கே அவ்வளோ ரிசல்ட் வந்துருக்குண்டு. இதை அப்படியே அவங்க ஃபீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு. இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டாலே போதுங்க, ஃபிட்ஸ் நல்லா கலர் எடுக்கும், க்ரோத்தும் பயங்கரமாக இருக்கும். டெத் ரேஷியோ அப்படியே குறைஞ்சிருங்க உங்களுக்கு. டெத் ஆகிறதே குறைஞ்சிரும் உங்களுக்கு. நல்ல ஃபுட்டு, அந்த வாட்ரு, அதை மட்டும் கிடச்சா போதும். பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிடுன்னு. எல்லாமே இங்கே தான் வந்துடும். 100 ஃப்ரைஸ் கிட்ட இருக்குது இதில். லாஸ்ட்டு 1 வீக் போட்ட முன்னாடி நம்ம ஃப்ரைஸோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இருக்கிற சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ இப்போ போட்டுட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா அடுத்து ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃபிஷ்ஷோட பாருங்கள் எல்லாத்தையும் கலர் வந்துருக்கும். அந்த அளவுக்கு டக்குன்னு கலர் வந்துடும். அதுக்காண்டி தான் நம்ம லைஃப் ஃபீடு கொடுக்குறது. நான் மெயினாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அந்த மெயினாக கரெக்டாக நம்மளால் கண்டிஷன் பண்ணி எடுக்க முடியல. லைட்டாக மிஸ்டேக் பண்ணாலும் கிராஸ் ஆகிடுது. ஆனால் அந்த பேபி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இல்லை. நம்ம ஒன் டைம் மார்னிங் ஒன் டைம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக கேட்ச் பண்ணிடுவேன். மேட்ச் பண்ணுற வீடியோவும் நம்ம யூடியூப்பில் வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஃப்ரைஸுக்கு அப்புறம் பேரண்ட்டுக்கு எல்லா ஆஃபீஸுக்குமே மார்னிங் ஒன் டைம் இதை கொடுத்துருவேன். மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஏரேஷன் போட்டு ஈவினிங் கொடுக்குறக்காண்டி வச்சுருவேன். இப்போ லைஃப் ஃபீடாக கொடுக்காது, அது இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும், க்ரோத்து பயங்கரமாக இருக்கும், கலர் நல்லா என்ஹான்ஸாக வரும். உங்களுக்கு டக்குன்னு வளர்றது உங்களுக்கு அப்படி பார்த்தாலே விசிபிளாக தெரியும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா இப்போ பாருங்கள், எதுக்குமே இயர் அவ்வளோவா தெரியல. இன்னும் 2 நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள் இயர் எப்படி வந்துருக்குண்டு. அதுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் இயர் வந்துடும் டக்குன்னு. அதுக்காண்டி தான் லைஃப் ஃபீடு கொடுக்குறது. நம்ம இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இப்போ லைஃப் ஃபீடு தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கப்பியோட பர்பிள் பெரி ட்ராகன் பிக் இயரோட ஃப்ரைஸு கொடுத்தாச்சு. அது எல்லாத்தையும் ஒன் டைம் கொடுத்தோம்னா அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தோடனே அடுத்து தான் கொடுக்கணும். அதை சாப்பிடுதா இல்லையாண்டு. எப்படியுமே லைஃப் ஃபீடு கொடுத்தா விடாது, எல்லாத்தையும் விட்டு தள்ளிடுறேன். செகண்ட் டைம் கொடுத்துட்டேன். எல்லாம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அடுத்து இப்போ மார்னிங் கொடுக்குறேன்னா அடுத்து இப்போ மார்னிங் 8 மணிக்கு கொடுக்குறேன்னா அடுத்து ஈவினிங் 5 மணிக்கு தான் கொடுப்பேன் அடுத்த ஃபுட்டு. அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான். அடுத்து நம்ம ரெட்டியர் கொய்யோட மேல் மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஏன்னா அதனோட குரூமிங் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். ரெட்டியர் கொய்க்கு நல்ல கலர். இதில் வந்து நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வச்சுருந்தேன். அப்போ வந்து அதில் கலரே கிடைக்கல. இதை தனியாக டேங்க் செட் பண்ணி அதுக்கு ஃபில்டர்லாம் போட்டு ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு இப்போ அதுக்கு லைஃப் ஃபீடாக கொடுத்துருக்கேன். இப்போ இயரை பாருங்கள், உங்களுக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருந்துச்சு. நானே இதாகிடுச்சு, நான் ரெட்டியர் கொய்க்கு கலரு வரல, ஃபுல் அண்ட் ஒயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதான் இந்த 5 மீனையும் தனியாக பிடிச்சி போட்டு நல்லா லைஃப் ஃபீடாக கொடுத்து அதுக்கு பாருங்கள் இப்போ இயர் வர ஆரம்பிச்சிச்சு ரெட் கலரில். இன்னும் ஒரு வாரத்தில் நல்லா ஃபுல் ரெட் ஆயிரும். ஃபுல் ரெட் வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க ரெட்டியர் கொய் ப்ரைஸு அதுவும் நல்லா ஃபீமேல்ஸாக வச்சுருக்கேன். அது ஃபீமேலும் நல்லா லோட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது, அதோட போட்டுற வேண்டியதான். இதுக்கே பாருங்கள் இப்போ இயரை நல்லா விரும்பி சாப்பிடுது. இயரம் நல்லா வந்துருச்சு. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் ஆச்சுன்னா போதும், அதோட ஃபுல் ரெட்டாக மாறிடும். ஆல்ரெடி நம்ம அந்த டேங்கில் இருக்க ப்ரைஸ்லேயே 3 மேல் வந்து நல்லா கலராக வந்துருச்சு. அந்த வீடியோ உங்கள் லாஸ்ட்டில் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பர்பிள் பெரி ட்ராகன் பேரண்ட்டுக்கும் அதோட ப்ரைஸுக்கும் பாருங்கள். பேரண்ட் எது ப்ரைஸ் எதுனே தெரியாது, அந்தளவுக்கு எல்லாமே வளர்ந்துருச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே கலர் வந்து எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. பர்பிள் பெரி ட்ராகன் நம்ம சேலுக்கும் வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புகிறேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்க லொக்கேஷன் வந்து மதுரை தான். மதுரையில் லோக்கலில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற ஏரியாக்குன்னா நம்ம கொரியர் பண்ணிடுவோம். இப்போதைக்கு பர்பிள் பெரி ட்ராகன் மட்டும் ஒரு 10 பேர் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங்காக நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி அவ்வளோவா ஹாபிக்காண்டி தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ப்ரீடிங் பண்ணி சேல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கேன். பர்பிள் பெரி ட்ராகன் ப்ரைஸ் தான் 100 வச்சுருந்தோம். அந்த ப்ரைஸும் இப்போ டக்குன்னு வளர்ந்துடும். அதுவும் 1 மந்தில் இந்த ஸ்டேஜ் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி அவுட்டோரில் செட் பண்ணாலே போதுங்க, மீன் எதுவுமே ஆகாது, வாட்டில் இருக்கும். தண்ணி மாற்ற தேவையில்லை, அதுவாக டாப் அப் மட்டும் பண்ணால் போதும். அது
வாட்டர் வந்து இதுக்கு ரெயின் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெயின் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் எப்போயுமே, பயங்கரமாக இருக்கும் மீனுக்கு. இது வந்து நம்மளோட மாஸ்கோ சாக்லேட் கப்பி. இதுக்கும் பாருங்கள், போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் அந்த மேலுக்கு வந்து அந்த ஃபின்ஸ் எல்லாம் அடி வாங்கி இந்த ஃபீமேல் வந்து அது கடிச்சு போயிருக்கும். இப்போ பாருங்கள், அதோட ரெக்கையெல்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே. இது உங்களுக்கு இந்த இதில் தெரில, இது தனியாக எடுத்து போட்டேன் சூப்பராக தெரியும். அந்த உடம்புலப்பெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும், நல்லா பீகாக் க்ரீன் சொல்லுவாங்க அந்த க்ரீனு. அப்புறம் டெய்லில் தான் ப்ரௌன் கலர், செம்மையாக இருக்கும் மேலே பார்க்கவே. அப்படி பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஃபீமேல் இது குட்டி போடுமா மாட்டாதான் தெரில, ரொம்ப நாளாக வயிறு குண்டாக இருக்குது, குட்டி போடாமல் இருக்குது. இது அந்த அல்பினோ ரெட் டிராகன் ஃபீமேல் மட்டும்தான் இருக்குது, மேல் இல்லாமலே. ஆனால் அந்த ஃபீமேல் லோடாக இருக்க மாதிரி தான் தெரியுது, ஆனால் மேலே இல்லை இந்த ஃபீமேல் இதில். இதுவும் குட்டி போடுன்னு நினச்சி வச்சுருக்கேன், ப்ரீடிங் கேஜ் போட்டு தான் வச்சுருக்கேன். பார்ப்போம் இது குட்டி போடுதா இல்லை அப்படின்ட்டு. இது குட்டி போட்டு 2 மேல் கிடச்சாலும் போதும், அதை வச்சு டப்பரப்பு நம்ம ப்ரீடிங் பண்ணிடலாம். அப்போ குட்டியே கிடைக்க மாட்டேதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அல்பினோ ரெட் டிராகன் குட்டி போட்டு அடுத்த செகண்ட் தின்றுது. 1-2 பிடிக்கிறக்குள்ளேயும் கஷ்டமாயிருது, அவ்வளோ இதாக இருக்குது இந்த அல்பினோ ரெட் டிராகன் மட்டும். ரெட்டியார் கோயிலில் கூட நான் நிறையா ப்ரைஸ் எடுத்துட்டேன், ஆனால் அந்த ரெட் டிராகன் எடுக்கவே முடியல. வானலேருந்து அப்படியே தான் இருக்குது. அடுத்து நம்ம ரெட்டியார் கோயிலுக்கு ஃபீட் பண்ணுறோம், பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. இதை மட்டும் நல்லா ஃபிட் பாக்ஸில் வச்சுருக்கேன். இதுக்கும் நம்ம ஃபீமேல்ஸுக்கு இன்னும் கலர் வராமல் தான் இருக்குது, இயரில் லைட்டாக வருது. வந்தோடனே நம்ம ப்ரீடிங் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதில் இருக்க மேலே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு, ஃபுல் ரெட்டில் வந்திருக்கு. நம்ம முன்னாடி வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலெலாம் தனியாக பிரித்து வச்சுருந்தோம்ல, அதில் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், வித்தியாசம் தெரியும். அதுவும் இதே மாதிரி தான், இப்போ ஒரு வாரத்தில் இதே மாதிரி மாறிடும். அப்போ இதிலே விட்டுறலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்து ஒரு வாரத்தில் பாருங்கள், இந்த ரெட்டியார் கோயிலுக்கு ஏர் வந்துடும். ஏர் வந்தோடனே நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா பல்க் ப்ரீடிங் தான் போடணும். பல்க் ப்ரீடிங் போட்டு நம்ம ரெட்டியார் கோயிலுக்கு ஃப்ரீ செட்டாக கிடக்குன்னு எடுக்கிறோம், சேலுக்கு கொண்டு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.